பட்ஜெட்ல எப்பவுமே வந்து இந்த ருப்பிக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அது வந்து காங்கிரஸ் பீரியட்ல அம்பிகா சோனி இருந்தப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது அது. அந்த ருப்பி சிம்பிள் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்க ஒரே யூனிஃபார்மா சிம்பிள் இருக்கும். இப்போ அந்த சிம்பிளை தூக்கிட்டு ரூ அப்படிங்கிற நம்ம ரூபாயோட ஃபர்ஸ்ட் எழுத்தை வந்து அதில் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இது உண்மையிலேயே 2026க்கு இதுதான் அவங்களுடைய பிட்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற எதுவும் அஜெண்டா இருக்குமா? இல்லை, இதுக்கு சிம்பிள். இப்போ சாராய ஊழல் சம்மந்தமான ரெய்டெல்லாம் நடந்துட்டுருக்கு இல்லையா? அதில் எந்த அளவுக்கு புற்றீசல் போல் பின்னாடி வருமோ தெரியாது. எல்லா மாநிலத்திலுமே சத்தீஸ்கரும் சரி, டெல்லியில் நடந்த மதுபான ஊழல் மட்டுமே மிகப்பெரிய அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறது. இது எல்லா காலகட்டத்திலையும் இருக்கும். அந்த மாதிரி இப்போது வந்து மதுபான ஊழல், மதுபான விற்பனை, வணிகம் தொடர்பான ஊழல் புகார் தொடர்பாக எந்த அளவுக்கு உண்மைகள் வெளியில் வரும் தெரியாது. இது வந்ததுன்னா ஒரு அந்த பதற்றமாக கூட இருக்கலாம். என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறது தான். ஒருவேளை அந்த பதற்றத்தினால இதை மூடி மறைப்பதற்காக இந்த பிரச்சனை இப்போ கொண்டு வந்திருக்காங்களோன்னு நினைக்கிறேன்.